अंतर मन में ज्योति जगा लो, होगा दूर अंधेरा। शिव का कर लो ध्यान, आ रहा पावन पुण्य सवेरा। से आए अपने आप को जानो, राजयोग के द्वारा अपना परम पिता पहचानो। इसी राजपथ पर चलकर पालो अपना बसेरा। तुम हो आत्मा तन से न्यारे, परमात्मा को प्यारे। दिव्य गुणों को धारण करके योगी बनो दुलारे। ज्योति बिंदु ही तोड़ेगा ये माया मोह का घेरा। अंतर मन में ज्योति जगा लो, होगा दूर अंधेरा। ओम शांति, ओम शांति, ओम शांति। ஓம் சாந்தி. சிவபாபா நினைவிருக்கின்றதா? வாணி தேதி 27/12/2023. பாபா சொல்கிறாங்க, இன்றைக்கு மீட்டி பச்சி தேவ்தோ சே பி உத்தம் கல்யாணக்காரி ஜனம். இனிமையான குழந்தைகளே, தேவதைகளை விட மிகவும் உத்தமமான கல்யாணக்காரி பிறப்பு யாருடைய பிறப்பு? பிராமணர்களுடைய பிறவியாகும். क्योंकि तुम ब्राह्मण ही बाप की मददगार बनते हो. ஏனென்றால் நாம பிராமணர்கள்தான் பாபாவிற்கு உதவியாளராக ஆகின்றோம். எனவே இந்த பிராமண பிறவி என்பது தேவதைகளுடைய பிறவியை காட்டிலும் உத்தமமான கல்யாணக்காரி பிறவியாகும். நம்முடைய பிறப்பை நினைத்து பெருமைப்பட வேண்டும். எப்பேற்பட்ட பிறப்பு எனக்கு கிடைத்திருக்கிறது. நஷாவையும் கொண்டு வர வேண்டும். கேள்வி கேட்குறாங்க பாபா. अभी तुम बच्चे बाबा को कौन सी मदद करते हो? मददगार बच्चों को बाप क्या प्राइस देते हैं? இப்பொழுது குழந்தைகளாகிய நீங்கள் பாபாவுக்கு எப்படிப்பட்ட உதவி செய்கின்றீர்கள்? உதவி செய்யக்கூடிய குழந்தைகளுக்கு பாபா என்ன பரிசு கொடுக்கிறார்? பதில், बाबा प्यूरिटी पीस का राज्य स्थापन कर रहे हैं. பாபா அமைதியும் தூய்மையும் நிறைந்த ராஜ்யத்தை ஸ்தாபனை செய்து கொண்டிருக்கிறார். हम उन्हें प्यूरिटी की मदद करते हैं.
அந்த காரியத்தில் நாம் தூய்மையாக இருப்பதற்கான ஒரு உதவியை செய்கின்றோம். அப்படின்னா நம்ம தூய்மையாக வாழ்கின்றோம் என்றாலே அர்த்தம் தூய்மையான ஒரு உலகத்தை, ராஜ்யத்தை ஸ்தாபனை செய்வதற்கு நாம் கடைபிடித்து கொண்டிருக்கக்கூடிய அந்த தூய்மையானது உதவிகரமாக இருக்கிறது. बाबा ने जो यज्ञ रचा है उसकी हम संभाल करते हैं. பாபா எந்த ஒரு யஜ்யத்தை படைத்திருக்கிறாரோ அந்த யஜ்யத்தை நாம் பாதுகாக்கின்றோம். तो जरूर बाबा हमें प्राइस देगा. எனவே பாபா நமக்கு பிரைஸ் கொடுப்பார். संगम पर भी हमें बहुत बड़ी प्राइस मिलती है. संगम யுகத்தில்தான் நமக்கு மிகவும் பெரிய பரிசானது கிடைக்கின்றது. हम सृष्टि की आदिमति अंत को जानने वाले त्रिकालदर्शी बन जाते हैं. நாம் சிருஷ்டியினுடைய ஆதி, மத்திய, அந்திமத்தை அறிந்து கொண்ட त्रिकालदर्शिகளாக ஆகிவிடுகின்றோம். तो और भविष्य में गद्दनशीन बन जाते हैं. எதிர்காலத்தில் நாம் சிம்மாசனதாரியாக ஆகிவிடுகின்றோம். यही प्राइस है. இதுதான் பரிசாகும். பாடல் இன்றைக்கு மாதா பிதா சகாயக் சுவாமி சகா. தாய், தந்தை, ஆசிரியர், சுவாமி, நண்பன் அப்படி பாட்டோட முதலடி. ஓம் சாந்தி. கிஸ்கி மகிமா ஹே. எல்லாமே நீங்கள் தான். தாயும், தந்தையும், ஆசிரியரும், குருவும், சுவாமியும், நண்பனும் அனைத்துமே ஒரே ஒரு சிவபாபா தான். இது யாருடைய மகிமை? ये है परमपिता परमात्मा जिनका नाम शिव है, उनकी महिमा है. இது யாருடைய மகிமை? பரம்பிதா பரமாத்மாவாக இருக்கக்கூடியவர், அவருடைய பெயர்தான் சிவன், அவருடைய மகிமையாகும். வேறு யாருக்கும் இந்த மகிமையை பாட முடியாது. उनका ऊंची थी ऊंच नाम भी है और ऊंची थी ऊंचा दाम भी है. அவருடைய பெயர் உயர்ந்ததிலும் உயர்ந்த பெயராகும். அதே நேரத்தில் அவர் இருக்கக்கூடிய இருப்பிடமும் கூட உயர்ந்ததிலும் உயர்ந்த இருப்பிடமாகும். परमपिता परमात्मा का भी अर्थ है. परमपिता பரமாத்மான்னு சொல்கிறோம் இல்லையா, அதற்கும் அர்த்தமானது இருக்கிறது. என்ன அர்த்தம்? பரம்பிதா பரமாத்மா அப்படின்னா அனைவரை விட உயர்ந்ததிலும் உயர்ந்த ஆத்மா என்பதுதான் அதனுடைய அர்த்தமாகும். வேறு யாரையும் பரம்பிதா பரமாத்மா என்று சொல்ல முடியாது. பரமாத்மானுடைய மகிமை அப்பரம் அப்பார், அளவற்றது. ரிஷி முனிகள் கூட பரமாத்மாவை பற்றி அறிய முடியவில்லை என்று தான் சொல்லிவிட்டார்கள். அவர்களும் பரமாத்மா பற்றி தெரியாது தெரியாது என்று சொல்லி வந்து விட்டார்கள். அப் பாபா சுயமாக்கர் அப்னா பரிசை தேத்தே கியூ? யாருக்குமே தெரியாது. அதனால இப்போ பாபாவே சுயம் வந்து தன்னோட அறிமுகத்தை கொடுக்கிறார். ஏன்? பாபாக்கா பரிச்சயத்தோ ஹோனா சாயேனா. தந்தை யார் என்று, தந்தையை பற்றிய அறிமுகத்தை அறிந்திருக்க வேண்டும் அல்லவா? தூ பச்சோக்கு பரிச்சயம் மிலே கேசே. இப்போ தந்தையினுடைய அறிமுகமானது குழந்தைகளுக்கு எப்படி கிடைக்கும்? ஜப் தக் वो इस भूमि पर ना आए तब तक कोई उनका परिचय दे न सके. எது வரைக்கும் பாபா அந்த பூமிக்கு வரவில்லையோ அது வரைக்கும் அவருடைய அறிமுகத்தை வேறு யாரும் கொடுக்க முடியாது. அவரே வந்து அவரை பற்றி சொல்லும்போது தான் அவருடைய அறிமுகமானது சரியான அறிமுகம் கிடைக்கின்றது. ஜப் ஃபாதர் ஷோஸ் சன் தப் சன் ஷோஸ் ஃபாதர். தந்தை வந்துதான் குழந்தைகளை வெளிப்படுத்த வேண்டும். தந்தை வந்து குழந்தைகளை வெளிப்படுத்திய பிறகு குழந்தைகள் தந்தையை வெளிப்படுத்துவார்கள். சன்சோஷ் ஃபாதர். பாப் சம்ஜாते हैं मेरा भी पाठ நுந்தா हुआ है. பாபா புரிய வைக்கிறார், என்னுடைய பாட்டும் கூட நடிப்பதற்கு பதிவாகி இருக்கிறது. நான் வந்துதான் பतितமானவர்களை பாவனம் ஆக்க வேண்டும். साधु संत भी गाते रहते हैं पतित पावन सीताराम आओ. சாது சந்நியாசிகள் கூட பतित பாவன சீதாராமனே வாங்க என்று அவர்களும் பாடிக்கொண்டிருக்கிறார்கள். ஏன் எப்படி பாடுறாங்க? என நாம் இருப்பதோ ராவண ராஜ்யமாகும். ராவணனும் சாதாரணப்பட்டது
அல்ல. முழு உலகமும் தமோ பிரதானமான பதீதமான உலகமா யாராக்கியது? இந்த உலகத்தை இப்படி ஆக்குனது யாரு? ராவணன். फिर पावन बनाने वाला समर्थ राम है ना. பதீதம் ஆக்கினது ராவணன் என்றால் பாவனம் ஆக்கக்கூடியவர் சர்வசக்திவானாக இருக்கக்கூடிய ராமன் தானே. ஆதா கல்ப் ராமராஜ்ய ஹே. அரைக்கல்பம் ராமராஜ்யம் இருக்கிறது, அரைக்கல்பம் ராவண ராஜ்யமும் நடைபெறுகிறது. ராவணன் என்றால் என்ன என்பது யாருக்கும் தெரியாது. ஆனா ராவணனை வருடா வருடம் எரித்து கொண்டே இருக்கிறார்கள். வருடா வருடம் எரித்தாலும் கூட ராவணன் ஒருபோதும் எரிந்து போவது இல்லை. ராவண ராஜ்யம்தான் நடந்துட்டு இருக்கு. मनुष्य कहते परमात्मा समर्थ है, तो रावण को ராஜ்ய करने क्यों देते हैं? மனிதர்கள் சொல்றாங்க பரமாத்மா தான் சர்வசக்திவானாச்சே, அப்ப இந்த ராவண ராஜ்யத்தை அவர் ஏன் விட்டு வச்சாரு? बाप समझाते हैं ये नाटक है हार जीत का. பாபா உடனே புரிய வைக்கிறார், இது ஒரு நாடகம், உலக நாடகம். இந்த உலக நாடகத்துல வெற்றி தோல்வியினுடைய விளையாட்டு நடந்து கொண்டிருக்கிறது. நரகம் மற்றும் சொர்க்கமானது இந்த உலக நாடகத்தில் இருக்கின்றது. இந்த விளையாட்டு எல்லாமே பாரதத்தில்தான் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இது ஏற்கனவே உருவாக்கப்பட்ட ட்ராமா. ऐसे नहीं परमपिता परमात्मा सर्वशक्तिवान है, तो खेल पूरा होने की पहले आएगा या आधे में खेल को बंद कर सकता है. நீங்க நினைக்கிறது போலெல்லாம் பரமாத்மா செய்ய முடியாது. என்ன செய்ய முடியாது? அவர் சர்வசக்திவான் தான். இந்த உலக விளையாட்டு முடியறதுக்கு முன்னாடியே வந்துடுவாரா, இல்லை பாதியிலே இந்த உலக விளையாட்டை நிறுத்தி விடுவாரா? அதெல்லாம் அவரால் செய்ய முடியாது. பாபா சொல்றார், எப்போ முழு உலகமும் பத்தித்தமாகி விடுகிறதோ அப்பொழுதுதான் நான் வருகின்றேன். எனவேதான் சிவராத்திரி நீங்கள் கொண்டாடுகிறீர்கள், சிவாய நமக என்றும் கூறுகின்றீர்கள். பிரம்மா, விஷ்ணு, சங்கர் இவர்களும் தேவதைகள். இவர்களுக்கு மகிமை எப்படி பாடுறோம்? பிரம்மா தேவதாய நமக, விஷ்ணு தேவதாய நமக, சங்கர் தேவதாய நமக என்று தான் பாடுறோம். சிவக்கு பரமாத்மா நமக கேங்கே. ஆனால் சிவனுக்கு மகிமை பாடும்போது சிவ பரமாத்மாய நமக என்றுதான் கூறுகின்றீர்கள். இப்போ சிவன் எப்பேற்பட்டவர்? ऐसा जैसे बबुलनाथ में या सोमनाथ की मंदिर में है. சிவன் எப்படி இருக்கிறார்? எப்படி பபுல்நாத் கோவிலில் காட்டப்பட்டிருக்கு, சோமநாத் கோவிலில் காட்டப்பட்டிருக்கிறது சிவனை, அது போல சிவன் இருக்கிறாரா? क्या परमपिता परमात्मा इतना बड़ा रूप है? கோவிலில் காட்டப்பட்டது போல பரம்பிதா பரமாத்மாவுக்கு பெரிய ரூபம் என்பது இருக்கிறதா? ஆத்மா கா சோட்டா பாப் ஹே படா. அடுத்த இன்னொரு கேள்வி கேட்குறாங்க பாபா. ஆத்மா என்பது சிறியதாகவும் பரமாத்மா தந்தை என்பவர் பெரியதாகவும் இருக்கிறாரா? கொஸ்டின் ஆயேகானா? அப்பா குழந்தை எப்படி இருக்காங்க அதை பற்றி கேள்வியெல்லாம் வரும் தானே. जैसे यहाँ छोटी को बच्चा बड़े को बाप कहा जाता है, எப்படி இந்த உலகத்தில் குழந்தைங்களை சின்னவங்க அப்படின்னு சொல்கிறோம், பெரியவங்களை தந்தை அப்படின்னு சொல்கிறோம், அப்பா போல அப்படின்னு சொல்கிறோம். वैसे परमपिता परमात्मा अन्य आत्मा से बड़ा और आत्मा छोटी है. அதுபோல பரம்பிதா பரமாத்மா என்பவர் எல்லா ஆத்மாக்களை விட ரூபத்தில் பெருசாக இருப்பாரா? ஆத்மா அப்படின்னா சின்னதாக இருக்குமா? பரமாத்மானோட ரூபம் எப்படி தான் இருக்கும் அப்படின்னு பாபா கேட்குறார். பாபா புரிய வைக்கிறார். பச்சே மேரி மெய்மா காத்தியோ, குழந்தைகளே என்னோட மகிமையை பாடுறீங்க. மகிமையை பாடும்போது என்ன சொல்கிறீங்க? பரம்பிதா பரமாத்மாவோடைய மகிமை அளவற்றது அப்படின்னு சொல்கிறீங்க. மகிமை வேணால் அளவற்றதாக இருக்கலாம், ஆனால் ரூபமானது நீங்கள் ஆத்மா எப்படி இருக்கிறீங்களோ புள்ளியா, அதே போல் நான் எப்படி இருக்கிறேன்? புள்ளியாக இருக்கிறேன். குழந்தைனா சிறுசாக இருக்கும், அப்பானா பெரிய உருவத்தில் தான் இருப்பார். அந்த மாதிரி கிடையாது. இங்கே நமக்கும் பாபாவுக்கு என்ன சம்பந்தம்?
அப்பா குழந்தைங்கிற சம்பந்தம். ஆனா அப்பாவை குழந்தை எப்படி இருக்கிறோமா? உருவத்துல ஒரே மாதிரி. மனுஷி சிருஷ்டி கா பீஜ் ஹே. அந்த பரம்பிதா மனித சிருஷ்டியினுடைய விதையாக இருக்கிறார். பிதாக்கோ பீஜ் கேங்கனா, பிதா தந்தை தான் விதை என்று சொல்லப்படுது. படைக்கிறவர் அவர்தான் படைப்பாளர். வேதம், உபனிஷதம், யக்யம், தவம், தானம், புண்ணியம் இவை அனைத்துமே பக்தி மார்க்கத்தினுடைய வழிமுறைகள். இதற்கான காலகட்டமும் இருக்கு. பக்திக்குன்னு காலகட்டம் இருக்கு இல்லையா? பக்தியானது அரைக்கல்பா நடக்கிறது. ஞானம் என்பது அரைக்கல்பம். பக்தி பிரம்மாவுடைய இரவு, ஞானம் என்பது பிரம்மாவுடைய பகலாகும். ये शिव बाबा तुमको समझाते हैं, इनको अपना तन तो है नहीं है. இவை அனைத்தையுமே சிவ பாபா உங்களுக்கு புரிய வைக்கிறார். ஆனா இந்த சிவ பாபாவுக்கு என்று தனியாக शरीरम இல்லை. कहते हैं मैं तुमको फिर से राजयोग को सिखलाता हूँ. சிவ பாபா சொல்றார், நான் உங்களுக்கு மீண்டும் ராஜயோகத்தை கற்றுக் கொடுக்கிறேன். எதுக்காக பாபா ராஜயோகம் கற்றுக் கொடுக்கிறார்? ராஜ பாகியத்தை கொடுப்பதற்காக. अब ब्रह्मा की रात पूरी होती है. இப்ப பிரம்மாவுடைய இரவு என்பது முடிவடைய போகின்றது. எப்போ தர்மத்திற்கு நிந்தனை ஏற்படுகிறதோ அப்போ நான் இங்க வந்து சேருகின்றேன். சப்சி ஜாஸ்தி கிலானி கிஸ்கி கர்த்தே ஹே. அனைத்தை விட அதிக நிந்தனை என்பது யாருக்கு செய்யப்படுகிறது? கேள்வி கேட்குறாங்க பாபா. பரம்பிதா பரமாத்மா சிவனுக்குத்தான் அதிக நிந்தனை செய்யப்படுகிறது. எப்பொழுதெல்லாம் அதர்மம் இந்த உலகத்தில் தலை தூக்கிறதோ அப்ப நான் வருவேன் என்று கீதையில் எழுதப்பட்டிருக்கிறது. ऐसे ने में कल पे पहले कोई संस्कृत में ज्ञान दिया. பாஷா तो यही है. பாபா சொல்றார், நான் கல்பத்துக்கு முன்னாலே வந்து சமஸ்கிருதத்தில் உங்களுக்கு ஞானத்தை கொடுத்தேனா? இல்லை. இப்போ என்ன பாஷையில் கொடுக்குறேனோ அதே பாஷை தான். जब भारत में देवी देवता धर्म स्थापन करने वाला की ग्लानि होती है, मुझे टिक्कर पिट्ठर में ठोक देते हैं. இந்த பாரதத்தில் தேவி தேவதா தர்மத்தை நிலநாட்டிட்டு போனவருக்கு நிந்தனை என்பது செய்கின்றார்கள். அப்போ என்னை கல்லில் முள்ளிலெல்லாம் நான் இருப்பதாக கூறிவிட்டீர்கள். இதுதான் எனக்கு செய்யப்பட்ட நிந்தனை. இந்த நிந்தனை என்பது செய்யப்படும் பொழுது நான் வருகின்றேன். जो भारत को स्वर्ग बनाते हैं, இந்த பாரதத்தை நான் தான் சொர்க்கமாக்குறேன். பதீதமானவர்களை பாவனமாக்குறேன். ஆனா இதெல்லாம் செய்யப்பட்டவருக்கு எவ்வளவு நிந்தனைகள் என்பது செய்யப்பட்டிருக்கிறது. கோடிட்டு காட்டுறார் பாபா. தும் பச்சி ஜான்தியோ, குழந்தைகள் நீங்க தெரிஞ்சிட்டு இருக்கிறீங்க. பாரத் ஹே சப்சி புராணா கண்ட். பாரதம் அனைத்தை விட பழைய கண்டமாகும். இந்த கண்டம் ஒருபோதும் விநாசம் ஆகாது. சத்தியமே லக்ஷ்மி நாராயண் கா ராஜ்ய பி யஹாं ही होता है. சத்தியுகத்தில் லக்ஷ்மி நாராயண ராஜ்யம் நடைபெறுகிறது. அந்த ராஜ்யம் எங்கே இருக்கும்? இங்கே தான், இந்த பாரத பூமியில தான். ये राज्य भी स्वर्ग की रचयिता ने दिया है. இந்த ராஜ்யத்தை கொடுத்ததும் யாரு? சொர்க்கத்தை படைக்கக்கூடிய படைப்பாளர் தான் அந்த ராஜ்யத்தை கொடுத்தாரு. அப் தோ வஹி பாரத் பதீத. இப்போ அதே பாரதமே பதீதமாக இருக்கிறது. பதீதமாக இருக்கும்போது நான் வரேன். எனக்கு என்ன மகிமை பாடுறீங்க? பாபாக்கு என்ன மகிமை பாடுறீங்க? சிவாய நமஹ. इस बेहद ड्रामा में हर एक आत्मा का पार्ट नूंदा हुआ है. இந்த எல்லையற்ற டிராமால ஒவ்வொரு ஆத்மாவனுடைய நடிப்பும் பதிவாகி இருக்கிறது. அது ரிப்பீட் ஆகின்றது. जिससे ही कोई टुकड़ा निकाल हद का ड्रामा बनाते. பாபா சொல்றது உலக டிராமா, எல்லையற்ற டிராமா. ஒவ்வொரு ஆத்மாவனுடைய பாட் பதிவாகி இருக்கு. அதுபடி இந்த ஆத்மாவானது தன்னோட பாட்டை பிளே பண்ணுது. இந்த டிராமாவை காப்பி பண்ணி தான் ஸ்தூலமா எல்லைக்குட்பட்ட டிராமா ஒரு துண்டு உருவாக்கி இருக்கிறாங்க. அபிஹம் பிராமண. இப்போ நாம் பிராமணர்கள், அடுத்து நாம் தேவதி ஆகுவோம். ஈஹி ஈஸ்வரிய வர்ண
இது ஈஸ்வரிய வர்ணமாகும். இது உங்களுடைய 84வது பிறப்பினுடைய கடைசி பிறப்பாகும். இஸ்மி சாரு ஒர்ணுக்கு தும்கு கியான. இந்த 84 ஜென்மங்கள்ல நாம் 4 வர்ணங்களில் வருகின்றோம். அந்த 4 வர்ணங்களை பற்றிய ஞானமும் உங்களிடம் இருக்கின்றது. इसलिए ब्राह्मण वर्ण सबसे ऊंच है. பிராமண வர்ணமானது அனைத்தை விட உயர்ந்த வர்ணமாகும். परंतु महिमा व पूजा देवतों की होती है. பிராமண வர்ணம்தான் எல்லா வர்ணத்தை காட்டிலும் உயர்ந்ததாக இருந்தாலும் கூட மகிமை மற்றும் பூஜை தேவதைகளுக்குத்தான் நடைபெறுகிறது. பிரம்மா का मंदिर भी है. பிரம்மாவிற்கு கோவிலும் இருக்கிறது. परंतु कोई को पता नहीं है इनमें परमात्मा आकर पर भारत को स्वर्ग बनाते हैं. பிரம்மாவும் உயர்ந்தவர் தான். பிரம்மா இல்லைன்னா ஒன்றுமே இல்லை இல்லையா? ஆனால் பிரம்மாவுக்கு கோவில் இருக்கிறது. பெரிய கோயிலெல்லாம் ஒன்றும் இல்லை, மகிமையெல்லாம் இல்லை. யாருக்குமே தெரியாது. என்ன தெரியாது? பிரம்மா சரீரத்தில் பரமாத்மா வந்து இந்த பாரதத்தை சொர்க்கமாக்குகிறார் என்பது தெரியாது. தெரிஞ்சதுன்னா என்ன பண்ணியிருப்பாங்க? எவ்வளோ பெரிய கோயில் கட்டியிருப்பாங்க பிரம்மாவுக்கு. जब स्थापना हो रही है तो विनाश भी चाहिए. ஸ்தாபனை காரியம் நடந்து கொண்டு இருக்கும் பொழுது ஸ்தாபனம் மட்டுமே நடந்துட்டு இருக்குமா? அழிவும் வேண்டும் அல்லவா? எனவே எழுதப்பட்டிருக்கிறது, சொல்லப்பட்டிருக்கிறது, ருத்ர ஞான வேள்வி மூலமாக தான் விநாச ஜுவாலை என்பது வெளிப்படும். अब वही बाप बच्चों को समझा रहे हैं. இப்பொழுது அதே பாபா குழந்தைகளுக்கு புரிய வைத்து கொண்டிருக்கிறார். என்ன புரிய வைத்து கொண்டிருக்கிறார்? மீட்டி பச்சே, இனிமையான குழந்தைகளே, அபி துமாரா அந்திம் ஜனம் ஹே. இது உங்களுடைய கடைசி பிறப்பாகும். मैं तुमको फिर से स्वर्ग का वर्ष देने आया हूँ. என்ன சொல்றார் பாபா? நான் உங்களுக்கு மீண்டும் ஸ்வர்க்கத்தினுடைய ஆஸ்தி கொடுப்பதற்காக வந்திருக்கிறேன். தும்மார ஹக் ஹே. உங்களுக்கு உரிமை இருக்கிறது. என்னுடைய ஆஸ்தி பெறுவதற்கான உரிமை உங்களுக்கு இருக்கின்றது. ஆனால் யாருக்கு ஆஸ்தி கொடுப்பேன்? जो मेरी श्रीमत पर चलेंगे उनको मैं स्वर्ग का प्राइस दूंगा. யார் நான் சொல்லக்கூடிய என்னுடைய ஸ்ரீமத் படி நடப்பார்களோ அவர்களுக்கு நான் சொர்க்கத்தினுடைய பிரைஸ் கொடுப்பேன். उन्हें भी पीस प्राइस आदि मिलती है, परंतु बाप तो तुमको सबको स्वर्ग की प्राइस देते हैं. உலகத்தில் கூட பீஸ் ப்ரைஸ் அப்படிலாம் கொடுக்குறாங்க. ஆனால் இங்கே பாபா அனைவருக்குமே சொர்க்கத்தினுடைய பரிசு கொடுக்குறார். कहते हैं मैं नहीं लूँगा. நான் பரிசு கொடுக்கறதுக்காக தான் வந்திருக்கிறேன், மற்றபடி நான் எதையுமே எடுத்துக்கொள்வதில்லை. मैं तुम्हारे द्वारा स्थापन कराता हूँ. எல்லாமே நான் உங்களுக்கு தான் கொடுக்குறேன். ஏன் கொடுக்குறேங்கிறார் பாபா? நான் கொடுக்கறதுக்காக தான் வந்திருக்கிறேன். உங்களுக்கு கொடுக்குறேன். ஏன் கொடுக்குறேன்? ஏனென்றால் நான் உங்கள் மூலமாகத்தான் சொர்க்கத்தை ஸ்தாபனை பண்ணுறேன். அதனால சொர்க்கத்தை உங்களுக்கே கொடுத்துடுறேன். உங்கள் மூலமாகவே சொர்க்கத்தை நிலநாட்டி உங்களுக்கு அதை கொடுத்துட்றேன். நீங்கள் யார்? ஒன்று நீங்கள் உதவி செய்கிறதுனால கொடுக்குற, வேறு எதனால் கொடுக்குறாரு பாபா? நீங்கள் யார்? நீங்கள் ஷிவ் பாபாவுடைய பேரன்கள், பிரம்மாவுடைய குழந்தைகள். அதனாலே என்ன ஆகணும்? உங்களுக்கு தான் கொடுத்தாகணும். இவ்வளவு குழந்தைகளையும் பிரஷாபிதா பிரம்மா மூலமாக தான் என்னை தத்தெடுக்க முடியும். இது பிராமண பிறப்பாகும். எப்பேற்பட்ட பிறப்பு? இந்த பிராமண பிறவி எப்படிப்பட்ட பிறவி? பிறந்தா எப்படி பறக்கணும் அப்படின்லாம் சொல்லுவாங்க உலகத்தில் பல பேரை பார்த்துட்டு. அதெல்லாம் இப்போ நம்ம சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. பிறந்தா எப்படி பிறக்கணும்? பிராமணனாக பிறக்கணும். சங்கம் யுகத்தில் பிறக்கணும். பிறந்துட்டோம் இல்லையா? அதனால் பிராமண பிறப்பு எப்பேற்பட்டது? அனைத்து பிறப்பை விட உயர்ந்தது. அடுத்து இன்னொரு பாயிண்ட் என்ன சொன்னாங்க பாபா? இந்த பிறவி கல்யாணக்காரி பிறவியாகும். देवतों का जन्म या शूद्रों का जन्म कल्याणकारी नहीं है. தேவதைகளுடைய பிறப்போ சூத்ரர்களுடைய பிறப்போ கல்யாணக்காரி பிறப்பு அல்ல. இது உங்களுடைய பிறப்பு மிகவும்
கல்யாணக்காரி பிறப்பாகும். ஏன்? காரணம் என்ன? ஏனென்றால் பாபாக்கு நீங்க உதவியாளராகி சிருஷ்டில தூய்மையையும் அமைதியையும் ஸ்தாபனை செய்கின்றீர்கள். உலகத்துக்கு நீங்க நன்மை செய்றீங்க. பிறப்பு அப்படி கிடைச்சா தானே செயல் அப்படி செய்ய முடியும். பிறப்பு என்ன பிறப்பு? கல்யாணக்காரி பிறப்பு. அதனால நம்முடைய செயல்களும் எப்பேற்பட்ட செயல்கள்? கல்யாண், நன்மை செய்யக்கூடிய செயல்கள். பிறப்போட ஆதாரத்துல தான் செயல்களும் அமைகின்றது. वो इनाम देने वाला थोड़ी जानते हैं. உலகத்துல பீஸ் அமைதியை நிலைநாட்டுறாங்கன்னு இனாம் பரிசுலாம் கொடுக்குறாங்க. அவங்களுக்கு இதை பற்றிலாம் ஒண்ணுமே தெரியாது. वो तो कोई अमेरिकन आदि को दे देते हैं. அமெரிக்கன் அவர்களை போன்றவர்களுக்கு தான் கொடுக்குறாங்க. ஆனா இங்க என்ன சொல்றார் பாபா? என்னோட உதவியாளரா யார் ஆகின்றார்களோ அவர்களுக்கு நான் பிரைஸ் கொடுப்பேன். ஆக நாம் அனைவருமே யாரு? அமைதியை நிலைநாட்டுவதற்கு உதவியாளர்கள். பாபாவுடைய காரியத்துல உதவியாளர்கள். பியூரிட்டி है तो सृष्टि में पीस प्रॉस्पेरिटी भी है. அமைதி இருக்கு, தூய்மை இருக்கு. தூய்மை இருக்கிறதுனால அமைதி இருக்கு, அமைதி இருக்கிறதுனால சுகம் இருக்கிறது. இன்னைக்கு இந்த உலகம் ஆலயமாக இருக்கிறது. விகாரம் நிறைந்த உலகமா இருக்கு. சத்தியுகத்துக்கு பேர் என்ன? சிவாலயம். சிவபாபாவால் ஸ்தாபனை செய்யப்பட்ட ஆலயம் சிவாலயம். சிவபாபா அதை ஸ்தாபனை பண்ணியிருக்கிறார். साधु सन्यासी कड़योगी गृहस्थ धर्म वालों को सहज राजयोग तो सिखा नहीं सकते. சாதுக்களோ சன்னியாசிகளோ கடையோகிகளோ கிரகஸ்த தர்மத்தை சேர்ந்தவர்களோ இந்த சகஜமான ராஜயோகத்தை கற்றுக் கொடுக்க முடியாது. பல 1000 பார் கீதா மகாபாரத் படே, 1000 முறை கீதையை படிச்சிருக்கலாம், மகாபாரத சாஸ்திரத்தை படிச்சிருக்கலாம். ஆனாலும் அவர்கள் ராஜயோகத்தை கற்றுக் கொடுக்க முடியாது. ஏதோ சப்கா பாபா ஹே, இவர் அனைவருக்கும் தந்தையானவர். சபி தர்ம வாலோக்கு கேते हैं, அனைத்து தர்மத்தை சேர்ந்தவர்களுக்கும் பாபா கூறுகிறார். உங்களுடைய புத்தியினுடைய தொடர்பை என் ஒருவரிடம் ஈடுபடுத்துங்கள். मैं भी छोटा सा बिंदु इतना बड़ा नहीं हूँ. நானும் சின்ன புள்ளியா இருக்கிறேன். நீங்க நினைப்பது போல நான் பெரிய உருவம் அல்ல. எப்படி இருக்கிறேன் நானு? எப்படி நீங்க ஆத்மா இருக்கின்றீர்களோ அதே போல நான் பரமாத்மா இருக்கிறேன். ஆத்மாவானது பிற்கொட்டி நடுவுல ஜொலித்து கொண்டிருக்கிறது. பெரிய உருவமா இருந்ததுன்னா ஆத்மாவோ அல்லது பரமாத்மாவோ இந்த பிற்கொட்டில வந்து அவ்வளோ பெரிய உருவம் எப்படி உட்கார முடியும்? சின்ன புள்ளியா இருக்கிறதுனால தான் ஆத்மா பிற்கொட்டி மத்தியில இருக்கிறது. பாபா என்ன சொல்றார்? நான் உங்களை போல ஆத்மா புள்ளியா தான் இருக்கிறேன். ஆனா பிறப்பிறப்புக்கு அப்பாற்பட்டு இருக்கிறேன். எப்போதுமே நான் தூய்மையாக இருக்கின்றேன். ஆத்மாக்கள் நீங்கள் பிறப்பிறப்புல வரீங்க. பாவனத்திலிருந்து பतितமாகறீங்க, பतितத்திலிருந்து பாவனமாகறீங்க. अब फिर से पतितों को पावन बनाने के लिए तो மீண்டும் பாபா பतितமானவர்களை பாவனமாக்குவதற்கு रुद्र यज्ञத்தை படைத்திருக்கிறார். इसकी बात सती में कोई यज्ञ नहीं होता है. பாபா இப்ப யஜ்யத்தை படைச்சிட்டார். இதுதான் கடைசி யஜ்யம். இதான் பெரிய யஜ்யம். ரொம்ப ஆண்டு காலமாக இயங்கி கொண்டிருக்கக்கூடிய யஜ்யம். இதுக்கப்புறமா எந்த யஜ்யமும் இருக்காது. சத்தியுகத்தில் யாரும் யாக வேள்வியை படைக்க மாட்டார்கள். துவாபரயுகத்திலிருந்து அநேக விதமான யாகமானது படைக்கப்படுகிறது. ये रुद्र ज्ञान यज्ञ सारी कल्प में एक ही बार रचा जाता है. இந்த ருத்ர வேள்வியினுடைய ஸ்பெஷாலிட்டி என்ன? கல்பத்துல ஒரு முறைதான் இந்த வேள்வி படைக்கப்படுகிறது. இந்த வேள்வியில எல்லாமே ஸ்வஹாயிடும். எல்லாம் ஸ்வஹான பிறகு வேள்வி தேவைப்படாது. பொதுவா ஏதாவது ஆபத்துக்கள் நேரும் பொழுது, நடக்கும் பொழுது, மழை பொழியாத பொழுது யாக வேள்வி படைக்கப்படுகிறது. சத்தியத்திரேதத்துல எந்த ஆபத்து வராதே. அதனால அங்க யாக வேள்வி உருவாக்கணுங்கிற அவசியம் இல்லை. இன்னைக்கு அநேக விதமான ஆபத்துக்கள் விபத்துக்கள் வந்து கொண்டிருக்கிறது. इसलिए सबसे बड़ा सेठ शिव बाबा ने यज्ञ रचवाया है. உலகம் முழுக்க ஆபத்துக்களும் விபத்துக்களும் அநீதிகளும்
நடந்துட்டுருக்குது, கொடுமைகளும் நடந்துட்டுருக்கு. இதெல்லாம் சரி பண்ணுறதுக்காக தான் மிகப்பெரிய சேட்டு பாபா சிவ பாபா பெரிய யாக வேள்வியை படைச்சிருக்கிறார். இந்த உலகம் எப்படி விநாசமாகும் இதெல்லாமே கூட குழந்தைகள் காட்சியாக பார்த்துள்ளார்கள். இந்த பழைய உலகம் சுடுகாடாயிடும். துஃபீர்ஸ் புராணி துனியா சிக்கியா தில் லகானியே. இந்த உலகம் சுடுகாடாயிடும். இந்த உலகத்தில் போய் என்னத்தை நினைக்கிறது? இந்த உலகத்தில் போய் மனசை கொடுக்கறதா? எனவே பச்சே பெஹத் புராணி துனியாக்கா சந்நியாஸ் கர்த்தே ஹோ. அதனால் நாம குழந்தைகள் எல்லையற்ற இந்த பழைய உலகத்தையே புத்தி மூலமாக சந்நியாசம் செய்கின்றோம். சந்நியாசம் செய்கிறோம் அப்படின்னா அர்த்தம் என்ன? உலகத்தில் எதுலேயுமே நம்ம பற்று என்பது வைப்பதில்லை. அதுதானே சந்நியாசம். அந்த சன்னியாசிகள் வீடு வாசலை சந்நியாசம் பண்ணுறாங்க. நீங்கள் வீடு வாசலை விட வேண்டாம், வீட்டில் இருங்க, எல்லாத்தையும் பார்த்துக்கோங்க, தொழிலை பாருங்கள், வேலையை பாருங்கள், குடும்பத்தை பாருங்கள். ஆனால் எல்லாத்திலிருந்து பற்றை விட்டுடுங்க, பற்றை துண்டித்து விட வேண்டும். ये सब मर पड़े हैं, इनसे क्या दिल लगाना है. எல்லாமே அழிய போகிறது. எல்லாருமே இறந்து போயிட்டாங்க, ஏற்கனவே இறந்தவங்க தான். அது மேலே போய் நம்ம மனசை எப்படி ஈடுபடுத்துறது? எனவே பாபா என்ன சொல்லார்? சொர்க்கத்தை நினைங்க, சுடுகாட்டை போய் எதுக்கு நினச்சிட்டு இருக்கிறீங்க? இந்த உலகம் சுடுகாடுன்ட்டார். ஆத்மா பரமாத்மா வெகு காலமாக பிரிந்திருந்தது என்று சொல்கின்றார்கள். இது யாருக்கான மகிமை? பாபாவுக்கான மகிமையாகும். கலி குருக்கு பதீத் பாவன் கெனி சக்தி. கலியுகத்தினுடைய குருமார்களை பதீத்த பாவனா என்று அவர்களுக்கு இந்த மகிமையெல்லாம் பாட முடியாது. அவர்கள் சத்கதியை கொடுக்கவும் முடியாது. சாஸ்திர சுனாத்தே ஹே, கிரியாக்கரம் கராத்தே ஹே, சாஸ்திரங்களை சொல்கிறாங்க. சிவ பாபா கா கோய் டீச்சர் குரு நெய்ய. எவ்வளோதான் அவங்க சாஸ்திரங்கள் சொன்னாலும் படித்ததை கேள்விப்பட்டதை அதை தான் சொல்கிறாங்க. ஆனால் எங்கள் சிவபாபாக்கு என்று யாரும் டீச்சரும் இல்லை, சிவபாபாக்கு யாரும் குருவும் கிடையாது. பாப் तो कहते मैं तुमको स्वर्ग का वर्षा देने आया हूँ. பாபா சொல்றார், நான் உங்களுக்கு சொர்க்கத்தினுடைய ஆஸ்தியை கொடுப்பதற்காக வந்திருக்கிறேன். फिर सूर्यवंशी बनो चाहे चंद्रवंशी बनो. நீங்கள் சூரியவம்சி ஆகணும்னு ஆசைப்படுறீங்களா? நல்லா தாராளமாக ஆயிக்கலாம். இல்லை சந்திரவம்சி ஆகணுமா? எது ஒன்றா ஆயிக்கோங்க, உங்கள் இஷ்டம். वो कैसे बनते? लड़ाई से नहीं. न लक्ष्मी नारायण लड़ाई से राज्य लिया, न राम सीता ने. உலகத்தில் யுத்தம் பண்ணி சண்டை போட்டு யுத்தம் பண்ணி தான் ராஜ்யத்தை அடைகிறார்கள். இங்கே லக்ஷ்மி நாராயணா ராஜ்யத்தை அடைஞ்சிருக்காங்க அப்படின்னா அவங்க என்ன யுத்தம் செஞ்சு ராஜ்யம் அடைந்தார்களா? ராம் சீதா யுத்தம் செஞ்சு ராஜ்யம் அடைந்தார்களா? கிடையாது. இவர்களுடைய யுத்தமெல்லாம் யாரோட? மாயாவோட. மாயாவோட யுத்தம் செய்து ராஜ்யத்தை பெற்றார்கள். நீங்கள் மாயாவோடு யுத்தம் பண்ணி ராஜ்யத்தை அடைகிறீங்க. ஆக நீங்கள் குப்தமான போர் வீரர்கள். எனவேதான் உங்களை சிவசக்தி என்று சொல்லப்படுது. ஆனால் இந்த சக்தி சேனையை பற்றி யாருக்குமே தெரியாது. तुम योग बल से सारे विश्व के मालिक बनते हो. நீங்கள் யோக சக்தி மூலமாக முழு உலகத்துக்குமே எஜமானன் ஆகின்றீர்கள். तुमने ही विश्व का राज्य गवाया, फिर तुम ही पा रहे हो. நீங்கள் தான் விஸ்வ ராஜ்யத்தை இழந்தீர்கள். இப்போ நீங்கள் தான் மீண்டும் அந்த ராஜ்யத்தை அடைஞ்சிட்ருக்கிறீங்க. तुमको प्राइस देने वाला बाप है. உங்களுக்கு பரிசு கொடுக்கக்கூடியவர் பாபா. अब जो बाप की मददगार बनेंगे उनको आधा कल्प के लिए. யார் இப்பொழுது பாபாவுக்கு உதவியாளர் ஆகின்றார்களோ அவர்களுக்குத்தான் அரை கல்பம் அமைதி சுகத்தினுடைய பிரைஸ் கிடைக்கும். பாபா மதத்கார் உன்னி கேட்டே. பாபா உதவியாளர் என்று யாரை கூறுகிறார்? நீங்களா உதவியாளர்களா? பாபாவுடைய உதவியாளர்களா? பாபாவுடைய ரைட் ஹேண்ட்ஸா? जो अशरीरी होकर बाप को याद करते हैं. யார் அஷரீரியாகி பாபாவை நினைவு செய்கின்றார்களோ, சுதர்ஷன சக்கரத்தை சுற்றுகின்றார்களோ, யார் சாந்தி தாமத்தையும்
ஸ்வீட் ராஜதானியையும் நினைவு செய்கின்றார்களோ அவர்கள் தான் பாபாவுடைய உதவியாளர்கள். இவ்வளோ செஞ்சீங்கன்னா போதும். இது எவ்வளோ ஈஸிங்கிறார் பாபா உதவியாளர் ஆகிறதுக்கு. நம்ம ஆத்மா பி ஸ்டார். நம்ம ஆத்மா ஸ்டாராக இருக்கிறோம். பரமாத்மா எப்படி இருக்காரு? நம்ம ஆத்மா ஸ்டாராக இருக்கும். பரமாத்மா எப்படி இருக்காரு? பரமாத்மா தந்தையும் ஸ்டார். அவர் பெரிய ரூபமெல்லாம் கிடையாது. ஸ்டாரை எப்படி பூஜை பண்ண முடியும் இல்லையா? அதனால தான் பூஜை செய்வதற்காக பெரிய லிங்கமானது அமைக்கப்பட்டிருக்கிறது. பூஜா तो पहले बाप की होती है, पीछे दूसरों की होती है. முதல்ல பூஜை சிவபாபாவுக்கு தான் நடைபெறுகிறது. மற்ற பூஜையெல்லாம் அடுத்துதான் நடக்கிறது. லக்ஷ்மி நாராயணருக்கு எவ்வளோ பூஜை நடக்கிறது. சிலைக்கு எவ்வளோ பூஜை பண்ணுறாங்க. ஆனால் அந்த லக்ஷ்மி நாராயணரா ஆக்கினது யாரு தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா எல்லாரும் பாபாட்ட வந்துடுவாங்க இல்லையா? அது தெரியாது. அதனால தான் பாபாட்ட வரமாட்டாங்க. அனைவருக்கும் சத்கதி கொடுக்கிறவர் பாபா. அவர் ஒருவரிடம்தான் நாம் பலியாக வேண்டும். உன்கி ஜெயந்தி டைமண்ட் துல்லிய ஹே. அதனால பாபாவுடைய ஜெயந்தி, சிவ ஜெயந்தி என்பது வைரத்துக்கு சமமானது. மற்ற எல்லாமே சோழிக்கு சமமானது. சிவாய நமக உன்கா யஜ்ய ஹே. சிவாய நமக அப்படின்னு மகிமை பாடுகின்றார்கள். அந்த சிவனோட யஜ்யமாகும். நம்ம எங்கே இருக்கிறோம்? சிவனால படைக்கப்பட்ட யஜ்யத்துக்கு டெய்லி வந்துட்டு போகிறோம். தும் பிராமணோசி ரச்சுவாயா ஹே. சிவன் இந்த யாக வேள்வி எப்படி படைத்தாரு? பிராமணர்களாகிய உங்கள் மூலமாக இந்த யாக வேள்வியானது படைக்கப்பட்டிருக்கிறது. कहते जो मुझे प्यूरिटी पे स्थापन करने में मदद करेंगे उनको इतना फल दूंगा. பாபா சொல்றார், நான் படைக்கப்பட்ட யாக வேள்விக்கு தூய்மை அமைதியை நிலைநாட்டுவதற்கு யார் உதவி செய்வார்களோ அவர்களுக்கு அவ்வளோ பலன் கொடுப்பேன் நான். ब्राह्मणों से यज्ञ रचवाया है तो दक्षिणा तो देंगे ना. பிராமணன் மூலமா யஜ்யத்தை படிச்சிருக்கேன்னா பிராமணர்கள் அதுக்கு கை கொடுக்குறாங்க, உதவி செய்கிறாங்க. அப்போது அவருக்கு தட்சணையும் கொடுப்பேன் தானே. தட்சணை இல்லாமல் எங்கேயாவது இருக்குமா? இத்தனா பட எகிரச்சாயே எவ்வளோ மகிமை சொல்கிறார் பாருங்க பாபா. ஆக நம்ம பிராமணர்கள் இந்த யாக வேள்வியை படைக்கிறதுக்கு நிமித்தமாக இருந்திருக்கிறோம். அது மட்டுமல்ல, யாக வேள்வி தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்னா நாம் பாபாவுக்கு உதவியாளராக ஆகணும். இது எவ்வளோ பெரிய யஜ்யம் படைக்கப்பட்டிருக்கிறது. அப்புறம் என்ன மகத்துவம் இந்த யஜ்யத்துக்கு? எவ்வளோ காலம் நடந்துட்டு இருக்கு இந்த யாக வேள்வி? இவ்வளோ வருட காலமெல்லாம் யாரும் யாக வேள்வியை நடத்தவே முடியாது. யார் எனக்கு எவ்வளவு உதவி செய்வார்களோ அவ்வளவு நான் அவர்களுக்கு பிரைஸ் கொடுப்பேன். சப்கு பிரைஸ் தேனே வல்ல மே ஹோ. எல்லாருக்கும் பரிசு கொடுக்கறது நான் தான். நான் ஒன்றும் வாங்கிக்க மாட்டேன். நீங்கள் எனக்கு உதவி செய்கிறீங்கன்னா அது ரிட்டர்ன் நான் என்ன பண்ணுறேன்? உங்களுக்கு தான் கொடுக்குறேன். எல்லாத்தையும் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். யார் இப்போ செய்வார்களோ அவர்கள் தான் அடைவார்கள். ஜோ கரேகா சோ பாயேகா. கொஞ்சம் செஞ்சீங்கன்னா என்ன கிடைக்கும்? பிரஜைக்கு போயிடுவீங்க. प्रजा पदवी दा. गांधी को भी जिन्होंने मदद की तो प्रेसिडेंट मिनिस्टर आदि बने ना. காந்திஜிக்கு யாரெல்லாம் உதவி செய்தார்களோ அவர்கள் பிரசிடெண்ட்டாகவும் மினிஸ்டராகவும் ஆனாங்க இல்லையா? அவருக்கு உதவி செஞ்சதுனால அந்த பதவியெலாம் அவங்களுக்கு கிடைச்சிது. அது எல்லாமே என்னதான் கிடைச்சாலும் அது ஒரு அல்ப காலம், இந்த பிறவிக்கு மட்டுமானது. பாப் तो तुमको सारे आदिमंती अंत का ज्ञान दे आप समान திரிகாலதர்ஷி பண்ணாத்தே. ஆனால் இங்கே பாபா என்ன பண்ணுறாரு? அவரோட காரியத்துக்கு யாரெல்லாம் உதவி செய்கிறாங்களோ அவங்களுக்கு பாபா அரைக்கல்பத்துக்கு எல்லையற்ற பிராப்தியை கொடுக்குறார், எல்லையற்ற பதவியை கொடுக்குறார். காந்திஜியோட ஒப்பிடுறார். இந்த பாப்புஜி கொடுக்கறது எல்லையற்றது. பாபா முழு சிருஷ்டியினுடைய ஆதிமத்திய அந்திமத்தினுடைய ஞானத்தை கொடுத்து தனக்கு சமான் திரிகாலதர்ஷியாக்குகிறார். சொல்கிறார் பாபா, என்னோட பயோகிராஃபி நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா என்னாகும்? அவரோட பயோகிராஃபி தெரிஞ்சுக்கிட்டா போதும். அவர் யார், அவர் எப்படி, அவர் எங்கே இருக்கார்,
அவருக்கு நமக்கு உள்ள சம்பந்தம் என்ன, அவர் இந்த உலகத்துக்கு எப்போ வந்தார், அவர் என்ன செய்கிறாரு என்ன செய்யலை, இதுதான் அவரோட பயோகிராஃபி இல்லையா? தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா என்ன ஆகும்? எல்லாமே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். என்னை பற்றி தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா எல்லாமே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்கள். சன்னியாசி தோடி ஞான் தே சக்தே ஹேன். சன்னியாசிகள் இந்த ஞானத்தை கொடுக்க முடியுமா? முடியாது. உன்சி வர்ஷா கியா மில்லேகா? அவர்கள் மூலமா ஆஸ்தி தான் எதுவும் கிடைக்குமா? சன்னியாசி ஆஸ்தி கொடுப்பாங்களா? கொடுக்க மாட்டாங்க. ஊத்து கதிபி ஏக்கு தேங்க. அவங்க அவங்களோட சிம்மாசனத்தை கொடுக்கணும் அப்படின்னா அடுத்து யாரோ ஒருத்தருக்கு தான் சிம்மாசனத்தை கொடுக்க முடியும். எல்லாருக்குள்ள சிம்மாசனத்தை கொடுக்க முடியாது. பாக்கி குக்கியா மில்தாயே, மற்றவங்களுக்குலாம் என்ன கிடைக்கும்? ஒருத்தருக்கு தான் சிம்மாசனம் கிடைக்கும். பாபா தோ தும் சப்கோ கதி தேத்தே ஹே. ஆனால் இங்கே பாபா என்ன பண்ணுறாரு? எல்லாருக்கும் சிம்மாசனம் கொடுக்குறாரு. கித்னி நிஷ்காம் சேவா கர்த்தே. எவ்வளவு சுயநலமற்ற சேவா பாபா பண்ணுறாரு. ஆனால் நீங்கள் என்னை என்னெல்லாம் சொல்லி வச்சுட்டீங்க பாருங்க. உங்களுக்கு சேவா பண்ணுறதுக்காக தான் வரேன் நான். எவ்வளோ சேவா பண்ணுறேன், எவ்வளோ உயர்வானவர்களை ஆக்குறேன். ஆனால் நீங்கள் என்னைய நான் கல்லில் இருக்கிறேன், முள்ளில் இருக்கிறேன், அதில் இருக்கேன், இதில் இருக்கிறேன், நாயில் இருக்கிறேன், பூனையில் இருக்கிறேன், செடியில் இருக்கிறேன், கொடியில் இருக்கிறேன், இருக்கிற இடத்தெல்லாம் விட்டுட்டு இல்லாத இடத்துலெல்லாம் என்னை கொண்டு போய் அதில் இருக்கிறேன் இதில் இருக்கிறேன்னு சொல்லி எவ்வளவு அவதூறு செய்து விட்டீர்கள். இது நம்ம ஒத்துக்கணும் இல்லையா? ஆமாம் பாபா, அப்படி செஞ்சே பாபான்னு ஒத்துக்கணும் இல்லையா? இந்த ஜென்மா செய்யாட்டாலும் ஏதோ ஒரு ஜென்மத்தில் பக்தி செய்யும் பொழுது கண்டிப்பாக செய்திருப்போம். அதனால் இப்போ என்ன பண்ணணும்? நம்ம அவரோட மகிமையை வெளிப்படுத்தணும். எப்படி ட்ராமா பண்ணா ஹுவா ஹே, இப்படிலாம் என்னை சொல்லிட்டீங்களே அப்படின்னு பாபா சொல்லி கொண்டாலும் என்ன சொல்கிறாரு? உங்களை சொல்லி குற்றம் இல்லை, உங்களோட குற்றம் இது இல்லை, இது ட்ராமா அப்படி நீங்கள் சொல்லணுங்கிறது உருவாக்கப்பட்டிருக்கு. ஜப் கோழி ஜெய்சே பன் ஜாத்தி ஹோ தப் தும்கோ ஹீரா ஜெய்சா பன்னாத்தா ஹூ. எப்போ நீங்கள் சோழி போல் ஆயிடுறீங்களோ அப்போ நான் உங்களை வயிறு போல் ஆக்குறேன். நான் அநேக தடவை உங்களை இந்த பாரதத்தை சொர்க்கமாக்கியிருக்கிறேன், மாயா நரகமாக்கிடுச்சு. अब अगर प्राप्ति करनी है तो बाप की मददगार बन सच्ची प्राइस ले लो. இப்போ நீங்கள் பிராப்தி அடைய வேண்டும் என்றால், நீங்கள் பிராப்தி பலனை பெற வேண்டும் என்றால் பாபாவுக்கு உதவியாளர் ஆயிட்டு உண்மையான ப்ரைஸ் வாங்கிக்கோங்க. இதில் முக்கியமானது ஃபஸ்ட்டு பியூரிட்டி, தூய்மையை கடைப்பிடிங்க. பாபா சன்னியாசிகளுடைய மகிமை பாடுறார். அவங்க கூட பாருங்க பவித்திரத்தை கடைப்பிடிச்சு நல்லா இருக்காங்க. அவங்க இல்லைன்னா இந்த பாரத்தினுடைய நிலைமை ரொம்ப மோசமாக இருக்கும். அவங்க கடைப்பிடிச்சிட்டு இருக்கக்கூடிய இந்த பவித்திரத்தா தூய்மை சக்தி தான் பாரத்தில் ஏதோ கொஞ்சம் அமைதியை தக்க வச்சிருக்கிறது. பரந்து अब तो भारत को स्वर्ग बनाना है. ஆனால் இப்போ பாரதம் இப்படியே இருந்தா நம்ம வாழ முடியாது இந்த பாரதத்தில். இனிமேல் பாரதத்தை இப்போ சொர்க்கமாக்கணும். அது யாரோட கையில் இருக்கு? பாபா கையில் இருக்குன்னு சொல்லாதீங்க. பாரதத்தை சொர்க்கமாக்கிட்டா எல்லாருக்கும் நன்மையாயிடும். அப்போ ஆக்கணும்னா நீங்கள் குடும்பத்தில் இருந்தாலும் தூய்மையாக ஆக வேண்டும். बाप दादा दोनों बच्चों को समझाते हैं. शिव बाबा भी इस पुरानी जुत्ती द्वारा बच्चों को राय देते हैं. பாப் தாதா இருவருமே குழந்தைகளுக்கு புரிய வைக்கிறார்கள். சிவ் பாபா இந்த பழைய செருப்பு மூலமா, எனக்கு கிடைச்ச செருப்பு என்ன செருப்பு கிடைச்சிருக்கு? பழைய உடல் அப்படிங்கிற மாதிரி என்ன சொல்றார் பாபா? பிரம்மா பாபாவுடைய உடலை பழைய செருப்பு. இது மூலமாக தான் எல்லா டைரக்ஷனும் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். நான் புது ட்ரெஸ்ஸு நான் வாங்கிக்க முடியாது, புது சரீரத்தை நான் எடுக்கவே முடியாது. ஏன் முடியாது புது சரீரத்தை? ஏன்னா தாய் கர்ப்பத்துக்கு நான் போக மாட்டேனே, அதனால எனக்கு புது சரீரமானது கிடைக்காது. பழைய உலகத்தில், பத்தித்த உலகத்தில், பத்தித்த சரீரத்தில் வரேன். இந்த கலியுகம் ஆழ்ந்த இருளாக இருக்கிறது. இந்த இருளை வெளிச்சமாக்குறது என்னோட வேலையாகும். நல்லது. मीठी मीठी सिकलते बच्चों प्रीत, माँ पिता बाप दादा का याद प्यार और गुड मॉर्निंग. रूहानी बाप की रूहानी बच्चों को नमस्ते.
रूहानी बच्चों की रूहानी बाप को नमस्ते. धारणिकाன मुख्यமான पॉइंट. फर्स्ट पॉइंट, इस बेहद की दुनिया का दिल से संन्यास कर अपना ममत्व मिटा देना है. இந்த எல்லையற்ற உலகத்திலிருந்து மனதை விடுவித்து கொண்டு மனசால இந்த உலகத்தை சந்நியாசம் செய்து தனக்குள் இருக்கக்கூடிய பற்றை அழித்து விட வேண்டும். இதில் உங்களுடைய மனசை ஈடுபடுத்த வேண்டாம். இரண்டாவது பாயிண்ட், बाप का मददगार बन प्राइस लेने के लिए பாபாவிற்கு உதவியாளராகி அவரிடமிருந்து பிரைஸ் வாங்குவதற்கு முதலாவது பாயிண்ட் அஷரீரியாக ஆக வேண்டும். ரெண்டாவது பாயிண்ட் தூய்மையாக இருக்க வேண்டும். மூன்றாவது பாயிண்ட் சுதர்ஷன சக்கரத்தை சுற்ற வேண்டும். நாலாவது பாயிண்ட் ஸ்வீட் ஹோம் ஸ்வீட் ராஜதானியை நினைவு செய்ய வேண்டும். वरदानम, विशेषताओं को सामने रख सदा खुशी खुशी से आगे बढ़ने वाले निक्षिबुद्धि विजयी रतन भव. विशेषताவை முன்னால் வைத்து சதா குஷி குஷியோடு முன்னேறி செல்லக்கூடிய நிச்சய புத்தி உடைய வெற்றி ரத்தனமாக ஆகுங்கள். अपनी जो भी विशेषताएं हैं उनको सामने रखो. தன்னிடத்துல என்னெல்லாம் விசேஷ தன்மைகள் இருக்கிறதோ அவற்றை நீங்கள் உங்கள் முன்னால் கொண்டு வாங்க. கம்சோரிக்கும் நெஹி, தன்னுடைய பலகீனத்தையே மனசில் கொண்டு வந்து அதையே நினச்சிட்டு இருக்காதீங்க. உங்கள் முன்னால் எப்போதுமே எது இருக்கணும்? என்கிட்ட என்ன விசேஷத்தா இருக்குது அதுதான் இருக்கணும். அப்னி ஆப்மே ஃபெய்த் ரஹேகா. விசேஷத்தா உங்கள் மனசில் கொண்டு வரும்போது அடிக்கடி உங்கள் மேலே உங்களுக்கு ஒரு ஃபெய்த் என்பது வரும். कमजोरी की बात को ज़्यादा नहीं सोचो. பலகீனமான விஷயங்களை அதிகமாக யோசிக்காதீங்க. तो फिर खुशी में आगे बढ़ती जाएंगे. யோசிக்காமல் இருந்தீங்கன்னா என்ன ஆகும்? சந்தோஷம் இருந்துகிட்டே இருக்கும். அந்த சந்தோஷத்தினால நீங்கள் முன்னேறி போயிட்டே இருப்பீங்க. ஏன் நிச்சய ரக்கோ, இந்த ஒரு நிச்சயத்தை கொண்டு வாங்க. என்ன நிச்சயத்தை? இந்த ஒரு நம்பிக்கை வேணுங்கிறார் பாபா. இந்த ஒரு நம்பிக்கை உங்களுக்குள்ளே இருக்கணும். பாபா सर्वशक्तिवान, तो उसका हाथ पकड़ने वाले पार पहुंची की पहुंचे. அவர் கையை பிடித்திருக்கக்கூடியவர்கள் எல்லாத்தையும் கடந்து போய் சேர வேண்டிய இடத்திற்கு சேர்ந்து விடுவோம். ऐसी सदा निश्चय बुद्धि विजय रत्न बनते हैं. அப்படி நிச்சய புத்தி உடையவர்கள் தான் வெற்றி ரத்தனமாக ஆகின்றார்கள். अपने आप में निश्चय, बाप में निश्चय, தன் மீது தானே, தன் மீது நம்பிக்கை, பாபா மீது நம்பிக்கை. டிராமாவினுடைய ஒவ்வொரு சீனை பார்த்தாலும் அதன் மீதும் முழு நிச்சயம் வைத்திருக்கக்கூடியவர்கள் தான் வெற்றியாளராக ஆகின்றார்கள். ஸ்லோகன், प्यूरिटी की रॉयल्टी में रहो तो हद के आकर्षणों से न्यारे हो जाएंगे. பியூரிட்டியினுடைய ராயல்ட்டிலேயே இருங்க. அப்போ எல்லைக்குட்பட்ட கவர்ச்சிகளிலிருந்து விடுபட்டவராக ஆகிவிடலாம். நல்லது. அழகான வரதான பாபா கொடுத்துருக்குறாங்க. வெற்றி வேணும் அப்படின்னா 2 பாயிண்ட் பாபா அதில் அண்டர்லைன் பண்ணியிருக்காங்க. வரதானத்தை நல்லா ரிவைஸ் பண்ணுங்க, ஸ்மிருதியில் கொண்டு வாங்க. இன்றைக்கான अव्यक्त समिंगई, माया की सर्व बंधनों से मुक्त रहना है तो सदा बाप दादा की दिल तख्त पर रहो. மாயாவுடைய எல்லா பந்தனத்திலிருந்து விடுபட்டவர்களாக ஆக வேண்டும் என்றால் சதா பாப் தாதாவுடைய உள்ளத்தின் சிம்மாசனத்தில் இருங்க. இஸ் தக்த் பர் रहने से माया कुछ नहीं कर सकती है. இந்த சிம்மாசனத்தில் அமர்ந்திருந்தால் மாயாவால் ஒன்றும் செய்ய முடியாது. எவ்வளோ அழகான சிம்மாசனம் கொடுத்துருக்காரு பாபா. ஏறி உட்கார்ந்துக்கணும் நம்ம, அவ்வளோதான். ऐसी दिल तख्त नशीन आत्माएं शरीर की बंधन से भी सहज ही मुक्त हो सकती है. இப்பேற்பட்ட சிம்மாசனதாரி ஆத்மாக்கள் ஷரீர பந்தனத்திலிருந்தும் சகஜமாக விடுபட முடியும். அண்டர்லைன் பண்ணுங்க. ஃபைனல் பேப்பரை அந்தமதி சோகத்தி. நம்முடைய ஃபைனல் பேப்பர் என்ன பேப்பர் வரும்? அந்தமதி சோகத்தி. பாபா நினைவிலேயே ஷரீரத்தை விடணும். அதுதானே
अंतमति सोगति। तो अंत में सहज रीति शरीर की बांध से मुक्त हो जाए. கடைசி நேரத்தில் சகஜமாவே ஷரீரனுங்கிற உணர்விலிருந்து நாம் விடுபட வேண்டும் என்றால் இந்த பயிற்சியானது நமக்கு ரொம்ப அவசியம். ஏஹே பாஸ்விதானருக்கு நிஷானி. ஒரு செகண்ட்ல ஷரீர உணர்விலிருந்து விடுபட்டு விட்டால் இது பாஸ்விதானர் ஆத்மாவினுடைய அடையாளமாகும். लेकिन ये तब हो सकेगा जब शरीर पे चोला டைட் न हो. அப்படி பாஸ்விதானர் ஆக வேண்டுமென்றால் எப்போ ஆக முடியும்? இப்போ ஷரீரம் என்ற இந்த சட்டை, ஆத்மா சரீரங்கிற சட்டையை போட்டிருக்கு இல்லையா, இந்த சட்டை டைட்டாக போட்டிருக்கக்கூடாது. நான் இந்த தேகம் இல்லை அப்படின்னு நினச்ச உடனே, அல்லது நான் ஆத்மா அப்படின்னு நினச்ச உடனே இந்த தேக உணர்விலிருந்து நினைவிலிருந்து நம்ம டோட்டலாக விடுபட்டுடணும். அப்படி விடுபடணும்னா இந்த சரீரங்கிற சட்டையை நம்ம டைட்டாக போட்டிருக்கக்கூடாது. அப்போ தான் என்ன ஆக முடியும்? விடுபட முடியும். அட்டாச்மெண்ட், சரீரத்தில் அட்டாச்மெண்ட் இருக்கக்கூடாது. ஆக பாபா அழகான சிம்மாசனம் கொடுத்துருக்கிறார். அந்த சிம்மாசனத்திலே உட்காருங்க. மாயாவிடமிருந்து நீங்கள் எப்போதுமே பாதுகாப்பாக இருக்கலாம், பாஸ்வித்தனராகவும் ஆகிவிடலாம். நல்லது. ஓம் சாந்தி. அணு எப்படியோ அந்த மாதிரி தான் ஆத்மாவும். கண்ணுக்கு தெரியாது, ஆனா சக்தி நிறைந்தது. நான் சரீரம் அல்ல, ஆத்மா அப்படின்னு தன்னை உணருங்க. As is the atom, so is Atma, invisible yet powerful. Realize that you are Atma, not the body.